champions, this is your Pramila ma'am and இன்னைக்கு நம்ம 2025 NEET ஓட second round of counseling பத்தி தான் பேச போறோம். Yes, you heard it right. ஆமாங்க, நான் வந்துட்டு நம்மளோட 2025 ஓட second round of NEET counseling பத்தி தான் பேச போறேன். என்ன காரணம்னா நம்மளோட round 2 ஓட choice filling August 26th அன்னைக்கு முடியுது. ஓகேவா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க உங்களோட ரவுண்ட் 2ல எப்படி உங்களோட ட்ரீம் காலேஜ் செலக்ட் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணும்போ நீங்க எந்தெந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஈவன் தோ நீங்க ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணலைன்னா கூட எப்படி ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்டான A to Z இன்ஃபர்மேஷனை நான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். சோ எஸ் மை டியர், இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க. உங்க மைண்ட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். பட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி I would like to tell you that yes, Vedantu NEET Tamil அப்படிங்கிற சேனல் NEET ஸ்பெசிபிக்கான சேனல், அதுவும் நம்ம தமிழ் மக்களுக்காக, தமிழ் சாம்பியன்ஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல். சோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஆல் ரைட், சோ இப்போ நம்ம வந்துட்டு round 2 of NEET counselingல நீங்க எந்தெந்த டேட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்தரலாம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி மேம் ரவுண்ட் 1லயே எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிரும்ல, அப்புறம் எப்படி மேம் ரவுண்ட் 2ல வந்துட்டு நாங்க இந்த சீட்ஸுக்கு போறது அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும். ரவுண்ட் 2ல எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா மேம் அப்படிங்கிற மாதிரி டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கோட்டால இருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெஸ்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாப் 150 to 200 rank people இந்த ஆல் இந்தியா கோட்டா வந்துச்சு இல்லையா, அப்ப ஆல் இந்தியா கோட்டால சீட்ஸ் ஃபில் பண்ணும்போ எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரி இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த காலேஜை ஃபில் பண்ணதுமே இப்போ திருப்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே அன்ஃபில்ட் ஆயிரும். since their preference went to AIIMS, JIPMER, so on and so forth. so அதனால தான் சொல்றேன், ரவுண்ட் 2வை மிஸ் பண்ணாதீங்க. ரவுண்ட் 2ல உங்களுக்கு தேவையான ட்ரீம் காலேஜ் கண்டிப்பா இருக்கலாம். சோ இப்போ ரவுண்ட் 2 பத்தின இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 21ல இருந்து 26க்குள்ள தான் நடக்கும். அதாவது இப்போ நான் 18th அன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ரவுண்ட் 2 ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் once again 21st ல இருந்து 26க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஆகஸ்ட் 26க்குள்ள நடந்தே ஆகணும். 26 முடிஞ்சிருச்சுன்னா உங்களால சேஞ்சஸ் பண்ண முடியாது, டைமோட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்தவரை 26 முடிக்கிறோமா, ஒரு 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 29th அன்னைக்கு தான் உங்களோட சீட் அலாட்மெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க. அண்ட் காலேஜ் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்கன்னா பிட்வீன் ஆகஸ்ட் 30 to செப்டம்பர் 5 நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா உங்களோட verification process will be done by September 6th to 8th. இதுல ரொம்ப முக்கியமான டேட்ங்கிறது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் தான். சோ அத மட்டும் மறந்துடாதீங்க கண்ணா. Please make sure that you register it. நீ இது வரைக்கும் நான் அப்ளையே பண்ணல மேம்னு சொன்னாலும் சரி, உன்னால அப்ளை பண்ண முடியும். எப்படிங்கறத நான் சொல்லி தரேன். ஆல்ரைட், அடுத்ததா யாரெல்லாம் ரவுண்ட் 2வை ஜாயின் பண்ணலாம் மேம்? நீட் ரிசல்ட்லாம் வந்துச்சு, ஆனா இந்த மாதிரி கவுன்சிலிங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு எனக்கு அப்போ தெரியல மேம். ஸோ நான் ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணல, ஃப்ரெஷரா இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க அப்ளை பண்ணலாம் மேம். நான் ரவுண்ட் 1ல வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் மேம். ரவுண்ட் 1ல ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஒரு காலேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் திருப்பி ரவுண்ட் 2க்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னா, இஃப் யூ ஹேவ் ஆப்டட் ஃபார் an upgradation, நீங்க ரெடி டு அப்கிரேட் அப்படிங்கிற டேபை சூஸ் பண்ணி இருந்தாவோ, இல்ல உங்க காலேஜ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலனாலோ எஸ் you can apply for sure. அது மட்டும் இல்லாம மேம் நான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ரவுண்ட் 1ல காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன், பட் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணல, நான் அப்கிரேடுக்காக வெயிட் பண்றேன் மேம்
அப்படின்னு சொல்ற எல்லாரும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ மேம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1ல காலேஜ் செலக்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த காலேஜில் போய் சேர்ந்திருந்தேன்னா யூ கேன் நாட் அப்கிரேட். மேம் அது இல்லாம வேற யாரெல்லாம் வந்துட்டு இந்த ரேங்கை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, ரவுண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்ஸ் அகெயின் ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய காலேஜ்ல if you are not ready for upgrade or anything and நீங்க ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய காலேஜையும் போய் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உங்களால நெக்ஸ்ட் அப்கிரேடேஷனுக்கு போக முடியாது. சோ தயவு செஞ்சு இது உன்னோட வாழ்க்கை. 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ for the past few years நீ நீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாத. எல்லாத்தையும் மைண்ட்ல கரெக்டா எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா யூ ப்ளீஸ் ஃபில் த கவுன்சிலிங் ஃபார்ம். ஃபைன். இப்போ மேம் ஓவராலா எனக்கு சொல்லுங்களேன், நான் வந்து எப்படி ரவுண்டுக்கு வந்து அப்ளை பண்றது ஆர் ரெஜிஸ்டர் பண்றது அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 1ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பட் ஐ வாஸ் ரெடி ஃபார் அப்கிரேட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி கோ ஃபார் த ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல நீ சீட்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீ ரவுண்ட் 2ல வந்து சீட் செலக்ட் பண்ணிட்டேன்னா அண்ட் உனக்கு சீட் அலாட் ஆயிருச்சுன்னா there are 3 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, நீ அந்த சீட் ஓகே எனக்கு ஓகேப்பா என் காலேஜ் கிடைச்சிருச்சு செட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா தென் நீ எந்த சீட்டை அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த சீட்டுக்கு வந்துட்டு நீ டைரக்டா போய் ரிப்போர்ட் ஆர் ஜாயின் பண்ணிடணும். இல்ல மேம் எனக்கு நான் சீட் அலாட்மெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சேன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வரும் இல்லையா, அதாவது ஃபர்தரா ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வரும் இல்லையா, அந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங்ல நீ வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும் if you have said no for the seat allotment. இல்ல எனக்கு இப்ப இந்த சீட் இருக்கட்டும் பட் நான் வந்துட்டு அடுத்ததா ரவுண்ட் 3லயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரவுண்ட் 3ல எனக்கு நல்ல காலேஜ் கிடைச்சா நான் அதுக்கு போய்க்கலான்னு இருக்கேன் மைண்ட் செட்ல இருக்கேன்னா எப்படி ரவுண்ட் 2ல நான் ஒரு காலேஜை சூஸ் பண்றேன், எனக்கு நல்ல காலேஜ் அலாட் ஆயிருச்சு. இப்போ ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய காலேஜ் என்கிட்ட இருக்கட்டும், ரவுண்ட் 3லயும் ஒரு சாய்ஸை போட்டு பார்ப்போம். இஃப் இன் கேஸ் ரவுண்ட் 3ல இதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு போய்ப்போம். இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிற மாதிரி ஐடியால இருக்கேன்னா தென் ப்ளீஸ் சூஸ் ரெடி டு அப்கிரேட்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ உன்னோட ரவுண்ட் 2ஓட சீட்டும் ஹோல்டில் இருக்கும். ரவுண்ட் 3 பார்த்துட்டு நீ ரவுண்ட் 2ல எடுத்த சீட்டு வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். கிளியரா புரிஞ்சுச்சா? டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. ஆல்ரைட், இப்ப அடுத்ததா போர்டு கூட மக்கார் பண்ணுதுப்பா. சரி, இப்ப அடுத்ததா நம்ம இப்ப ஓவராலா என்ன பார்த்திருக்கோங்கிறத நான் ரீகேப்சுலேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு திருப்பி சீட்ஸா அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். ரவுண்ட் 2க்கான இம்பார்ட்டன்டான சீட்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். வெயிட் பண்ணு, ஐயோ ரீகேப் தானே பண்றாங்கன்னு போயிடாத, ஏன்னா இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் ஜாயினிங் ப்ராசஸ் என்ன, ப்ராசஸ் ஃப்ளோ என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இந்த ஒரு வீடியோ இருந்தாவே போதும், உன்னால ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியும். மேம் அதையும் தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருக்கு மேம், லெட்ஸ் சே ஸ்டே வேகன்சியை பத்தி இல்லைன்னா வேற ஏதாவது வேகன்சி ஆர் வேற ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸை பத்தி எனக்கு டவுட் இருக்கு மேம் அப்படின்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு ஏதாச்சும் வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்காத, சரியா? ஏன்னா ஒவ்வொரு சோர்சஸ்ல வந்து தப்பான ஆப்ஷன் கூட கொடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. எல்லாமே தப்புன்னு சொல்ல, பட் சான்சஸ் இருக்கு. அந்த சான்ஸை எடுத்துக்காத. டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப். உனக்கு கவுன்சிலிங் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் please comment it below. We have been in this field for a very long time. So நிறைய கவுன்சிலிங் பார்த்திருக்கோம், நிறைய ப்ராசஸ் வேதாந்தோ தரப்புல இருந்து பார்த்திருக்கோம். உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீ தயவு செஞ்சு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணு. உனக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கண்டிப்பா நாங்க கிளியர் பண்ணியே தீர்வோம், சரியா? சோ என்ன டவுட் இருந்தாலும் இல்ல கவுன்சிலிங் பத்தி வேற ஏதாவது உனக்கு டீடைல்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. And with that channel
சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக்கையும் போட்டுருங்க. the more likes you get இந்த மாதிரி நிறைய 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 இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸை நாங்களும் போஸ்ட் பண்ணுவோம் கண்ணா. இந்த சேனல்ல உனக்கு எஜுகேஷன் குவாலிட்டியாவும் ஃப்ரீயாவும் தரப்படும், நீட்டிற்காகவும் ஜேஇக்காகவும் மட்டுமே. ஓகே, so please do like this session, comment your doubts in the comment section and subscribe பண்ணாதவன் தட்டி விட்டு பெல்லையும் டிங் டிங் அடிச்சு விட்டு you will get all the updates then and there my dear. ஓகே கண்ணா, so இப்போ we will wind up this session. டெலிகிராம்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா டெலிகிராமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, the same channel, and with this we will wind up the session. Thank you so much for being in this session. அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்பவே ஈகரா இருக்கேன். Until then, this is Pramila ma'am signing off. Tada bye bye, take care and have a great day.